இஞ்சி சட்னி செய்ய போகிறேன். நான் வடச்சட்டி அடுப்பு வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே வந்துங்க 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ரெண்டையும் போட்டு வதக்கி விடலாங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டு. பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே எண்ணெயில் வந்து 1/2 கப்பு வந்து இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாங்க. இந்த அளவு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துச்சுங்க. அடுத்தது வந்துங்க ஒரு காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு கலருக்காக. காரத்துக்கு 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. கூடவே வந்துங்க சின்ன சைஸ் புளி போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா வதக்கி விடலாங்க. இஞ்சி, வரமிளகாய், புளியெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இதெல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்கள், எல்லா சாமானும் மிக்ஸி ஜாரில் போட்டேன். அது கூட வந்து சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாங்க. சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இதையெல்லாம் வந்துங்க நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னிக்கு வந்துங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் போடல. பாருங்கள், சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லேசாக கொஞ்சம் பருவன்னு அரைச்சிக்கோங்க. இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிக்கிறதுக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிச்சுங்க. 2 வரமிளகாய் போட்டிருக்கேன், அது பொரிஞ்சிச்சு. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், சட்னியை கொட்டிடலாம். பாருங்கள், இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.